தங்கம் நமக்கு பயன்படுறதே இல்ல. அதுல செப்பு கலக்கறப்பதான் அதை வச்சு ஆபரணங்கள் செய்ய முடியும். சமமான நிலத்தை பள்ளமும் மேடுமா உழுதாதான் அது விவசாயத்துக்கு உகந்ததா மாறும். மூங்கில்ல துளைகள் போட்டாதான் அதுல இருந்து இனிமையான இசை வெளியாகும். இது எல்லாமே பிரச்சனைகள் இல்லாம என்னைக்குமே வாழ்க்கை முழுமை அடையறது இல்ல அப்படிங்கிற விஷயத்த நமக்கு உணர்த்ததுதான். வாழ்க்கை பாடங்களை பகிர மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0463632994 044304227777. இன்னைக்கு நம்மோட மனதோடு பேச மனநல மருத்துவர் ருத்ரன் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு 10th ரிசல்ட் வெளியாகி இருக்கு டாக்டர். அப்ப இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறமா 10th அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸே ஒன்னு மனசுல வச்சிருப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது அவங்க மனசு கன்ஃபியூஸ் ஆயிடும் எதை எடுக்கலாம் அப்படின்னு. அதை அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு நிலை அவங்க எப்படி எதிர்கொள்ளணும், அவங்க எதை டிசைட் பண்ணணும்? பொதுவா 10th அப்புறம் +1 +2ல அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை அமையும். ஆனா நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 10வது வரைக்குமே தயார் பண்றது இல்லைன்றதுதான் பிரச்சனை. 10வதுக்குள்ளவே அவனுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருந்தா இதுக்கப்புறம் இது பண்ணலாம், அது படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவனுக்கு வரலாம், ஆசை வரலாம். ஆனா இங்க எல்லாமே அவனுடைய பெற்றோர்கள் டிசைட் பண்றதுதான், ஆசிரியர்கள் கூட கிடையாது. பெற்றோர்கள் டிசைட் பண்றதும் அவங்க டிசைட் பண்றதுல பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, மாமா, மச்சான், அத்தை, பாட்டி எல்லாரும் டிசைட் பண்றதுன்றதால தான் பிரச்சனை. சோ குழந்தைகளுக்கு இப்ப நம்ம அட்வைஸ் பண்றதை விட பெரியவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நன்றி டாக்டர். இப்ப நம்ம மனதோடு பேசலாம்ல சென்னையில இருந்து ஆனந்த் பாபு தொடர்புல இருக்காரு. வணக்கம் ஆனந்த் பாபு. மனதோடு பேசலாம்ல நீங்க என்ன விஷயத்த பகிர்ந்துக்க போறீங்க? ஆனந்த் பாபு அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ இதே ஸ்டடிஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா டாக்டர், இப்போ நிறைய பேர் படிச்ச படிப்பு ஒன்னா இருக்கும், ஆனா அவங்க பாக்குற வேலை வேறையா இருக்கும். அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, சூழ்நிலை காரணமா வேற வேலையில அவங்க இருக்க வேண்டி இருக்கும். அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட அடுத்த ஜெனரேஷனை அவங்க எப்படி கொண்டு போவாங்க, எப்படி கொண்டு போவாங்க? பொதுவா நம்ம ஊர்ல ஆசைப்பட்டு படிக்கிற படிப்பு, அதை சார்ந்து செய்யற வேலைன்றது ரொம்ப குறைச்சலான பேருக்கு தான் வருது. MBBS படிக்கிறாங்களோ, இன்ஜினியரிங் படிக்கிறாங்களோ, அது நிறைய பேர் அவங்க விரும்பி படிக்கிறது இல்ல. சிலரை பார்த்து இது நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு, ஏன் இன்ஃபேக்ட் எங்க வீட்லயே சில பேர் என்ன பார்த்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒத்தே வராது, அது பிரயோஜனமும் படாது. சோ இவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா. ஏன்னா இந்த காலகட்டத்துல குழந்தைங்களை நம்ம குழந்தைங்களா வளர்க்கறதுல, அடுத்த கட்டத்துக்கான ஒரு இளைஞர்களாவும் வளர்க்கறதுல அவங்களை ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சுக்கிறோம். இப்போ 5 வயசு வரைக்கும் விளையாடு, 10 வயசுக்கு அப்புறம் நான் சொல்றதை கேளு, 15 வயசு வரைக்கும் படிக்கிற தவிர எதுவும் பண்ணாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு யோசிக்கிற திறனை நம்ம ரொம்ப குறைக்கிறதால தான் பிரச்சனை வருது. சோ இவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட பெரியவங்களுக்கு தான் திரும்ப பெரியவங்களை தான் நம்ம மாத்தணும். நன்றி டாக்டர். மனதோடு பேசலாம்ல சுகன்யா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சுகன்யா. வணக்கம் மேடம். நீங்க என்ன விஷயத்த நம்ம மனதோடு பேசலாம் சொல்லுங்க சுகன்யா. இது ஒரு மனப்பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கேன் மேடம். இதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கேன். அதுவும் நான் ட்ரை பண்றேன் குறைக்கிறதுக்கு. ஆனா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவேன், அதுக்கப்புறம் விட்டுடுறேன். இல்லன்னா கொஞ்சம் நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த வெயிட் குறைக்கிற டைத்துக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு எதனால எப்படி இது நான் இது பண்ணணும், எப்படி இந்த கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், அது எனக்கு. நீங்க இப்ப சமீபமா தான் வெயிட் போட்டிருக்கீங்களா சுகன்யா? சொல்ல முடியாது, ஒரு சமீபமா நிறைய மாதிரி இருக்கு. உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே சுகன்யா, என்ன வயசுமா? என்ன வயசுமா? 30. ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா? எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா கால் வலி இருக்கு சார், கொஞ்சம் கால் வலி ஸ்டார்ட் ஆனதுனால. தைராய்டு இருக்காமா? தைராய்டு இல்ல சார். இல்ல. ஓகே ஃபைன், பாதி ப்ராப்ளம் ஓவர். நவ வெயிட் ஏறந்தால என்னமா பிரச்சனை வருது? பார்த்த அழகா இல்லன்னு ஃபீலிங்கா, இல்ல யாராவது கிண்டல் பண்றாங்களா? கொஞ்சம்
கிண்டல் பண்ணல சார். இப்ப நெய்பர்ல வந்து போனீங்கன்னா வெயிட் போட்டீங்களா அப்படி கேக்குறாங்க. நான் திரும்ப ஊருக்கு போவேன். சரிம்மா, ஊருக்கு போகும்போது என்ன இவ்வளவு வெயிட் ஆயிடுச்சு. ஹலோ சுகன்யா, யாராவது ஏமா வெயிட் போட்டேன்னு கேட்டா ஆமா ஏன் நல்லா இல்லையான்னு கேளம்மா. அப்ப அவங்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, வாய முடிப்பாங்கல்ல. வெயிட் போட்டேன்னு மத்தவங்க கவலைப்படுறாங்களா, நீ கவலைப்படுறியான்றதாமா முக்கியம். நீ கவலைப்பட்டா அதுக்கான உழைப்பு கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். அதுக்காக வாக்கிங் போவ, ஜிம் போவ, உனக்கு டைம் இல்லைன்னா கூட டைம் ஒரு கப் வாக்கிப்ப. மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீ வருத்தப்பட்டா அந்த அரை மணி நேரம் வருத்தப்பட்டு அப்புறம் திருப்பி யூ கோ பேக் டு யுவர் பழைய ஸ்டைல். அதனால உனக்கு அது முக்கியம் தான், உன்னால பண்ண முடியும். மத்தவங்களுக்காகனா நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில பேருக்கு வந்து வெயிட்டை குறைக்கணும்ன்ற அவசியங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ற யாராவது ஒரு லேடி இருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட்லாம் கொஞ்சம் குறைச்சாதான் அவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு கரெக்டா இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க. மற்றவங்களும் நினைப்பாங்க, ப்ரொடியூசர்ல இருந்து கேமராமேன் வரைக்கும். அவங்களுக்கு அது அவசியம். சாதாரணமான வாழ்க்கையில ஓரளவு வெயிட் இருக்கிறதாலேயோ கூடுறதாலேயோ குறையறதாலேயோ பெரிய பிரச்சனைகள் வரப்போறது இல்ல, உடல் நலத்தை அது பாதிக்காத அளவுக்கு. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி ஷோல இது ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளமா ஏன் நினைக்கிறீங்க? அண்ட் எனக்கு வெயிட் கூடிடுச்சு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது வந்து நீங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் மட்டும் இல்ல, ஒரு டயட்டீஷியனை கேட்டா கூட இப்படி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில பதில் சொல்ல முடியாது. இதன் பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ, உங்க ஹார்மோன் லெவல் எவ்வளோ, அப்புறம் உங்களுடைய பேசிக் லைஃப் ஸ்டைல் எவ்வளோ, இத்தனை விஷயத்தையும் சேர்த்து தான் பண்ண முடியும். ஆனா முக்கியமானதா ஆஸ் அ சைக்காட்ரிஸ்ட் நான் சொல்றது, மற்றவங்களுக்காக வெயிட் குறைக்கணும்னு நினைச்சா உங்களால முடியாது. உங்களுக்கே குறைக்கணும்னு நினைச்சா ஈஸியா நிச்சயமா நாளைக்குல இருந்தே முடியும். இல்ல அவங்க மனசு சரியில்லாதப்ப அதிகமா சாப்பிடுறதுனால வெயிட் போடுறதா? மனசு சரியில்லாத போது அதிகமா சாப்பிடறது ரொம்ப காமனான சிம்டம், டிப்ரெஷன்ல வரும். பட் இந்த பொண்ணு வந்து இப்ப புதுசா வெயிட் ஏறல. வெயிட் ஏறினாலும் அதிகமா டிப்ரெஷன் வருதா, டிப்ரெஷனால வெயிட் ஏறிச்சான்றது ட்ரிக்கி விஷஸ் சைக்கிள். 30 வயசுல வெயிட் ஏறிச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும்போது there are so many other factors. PCOD கூட இருக்கலாம். ஸோ பேசிக்கா பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் மனக்கவலைனால மட்டுமே வெயிட் ஏறாது. வெயிட் ஏறினா மனக்கவலை வரும். வெயிட் டிப்ரெஷன்ல அதிகமா சாப்பிடணும்னு தோணுமே தவிர அப்படி சாப்பிடறதால வெயிட் ஏறாது. சம்டைம்ஸ் ஈவன் டிப்ரெஷன்ல கூட பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, நிறைய தாகம் இருக்கும், நிறைய பசி இருக்கும், அதனாலதான் வெயிட் கூடாது. ஸோ வெயிட் கூடுறதுன்றது பேசிக்கா இட் இஸ் அ ஹார்மோனல் ஆக்டிவிட்டி, நாட் அ சைக்கலாஜிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டாக்டர், இப்போ லோ வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வெயிட் ஏறணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஒபேசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இப்ப எங்க பார்த்தாலும் இது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது வந்து எப்படி எல்லாரும் சொல்றதுனால அவங்க மைண்ட்ல அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுது. எல்லாரும் சொல்றதால மட்டும் இல்ல, இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் டிவில வரதால அந்த பொண்ணு மாதிரி இருக்கணுமே அப்படின்னு உங்க ஆசைப்படுறதாலையும் கூட இருக்கும். ஓகே, கண்டிப்பா நம்ம மனதோட பேசலாம்ல. சென்னையில இருந்து ராஜ் தொடர்புல இருக்காரு. வணக்கம் ராஜ். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க என்ன விஷயத்த பகிர்ந்துக்க போறீங்க? இப்ப எனக்கு ஒரு 7 years பேக் பெயின் இருக்கு மேடம். சரி. 7 years பேக் பெயின்னா ஸ்டமக்ல இருந்து இழுத்து பிடிச்சிட்டு, ஸ்டமக்ல இழுத்து பிடிச்சிட்டு பேக்ல ஸ்பைனல் பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து இழுத்து பிடிச்சிக்குது. அது உயிரே போற மாதிரி வலி. அது 1000 ஸ்கேனுங்க, எல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு எல்லாமே ஸ்கேன் எல்லாம் பண்றோம், எந்த வித ட்ரபிளுமே இல்லைன்னு சொல்றாங்க. சைக்காட்டிஸ்ட் தான் அந்த ட்ரீட்மெண்ட் போகணும். போகும்போது அந்த மெடிசன் போடும்போது ட்ரீட்மெண்ட்ல நல்லா தான் இருக்கிறேன், பட் அந்த மெடிசன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, ரொம்ப லேசியா இருக்கு, ரொம்ப மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரி 24 hours இருக்கு. பட் அந்த மெடிசனால எனக்கு பெயின் வரல. ஒரு நிமிஷம். இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் மருந்து சாப்பிட்டீங்களே, நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்க? முதுகு வலிக்கா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்க? இல்ல சார், எல்லா டாக்டருமே எதுவுமே ட்ரபிள் இல்லைன்ட்டாங்க. ஓகே, சோ ரைட் சைடுல முதுகுல வலிக்குது, அவ்வளவுதானே? முதுகுல இல்ல சார், அப்டோமன்ல பெயின், இழுத்து பிடிக்குது. முதுகு வலிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வயித்துல வந்து இழுத்து பிடிக்குது, வயித்துல இழுத்து பிடிச்சி முதுகு போயிடுது. ஓகே, என்ன வேலை செய்றீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன மாதிரி பிசினஸ்? ஆன்லைன் யூஸ் பேட்டரிலாம் வந்து. ஓகே, எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கா? இல்ல சார், ஸ்ட்ரெஸ் இருக்கு சார். ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க. வெரி குட். குழந்தைங்க படிக்கிறாங்களா? ஆமா, படிக்கிறாங்க சார். பேசிக்கா உங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ அப்படியே கம்ஃபர்டபுளா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போலான்ற மாதிரி ஈஸியான வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை தானே. இந்த மாதிரி அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதே பொதுவாக நம்ம வயிற்றில் கொஞ்சம் அமிலம் அதிகமாக சுரக்கும். ஆங்ஸைட்டியும் அசிடிட்டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு கோரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். அப்படி இருக்கும் போதே இந்த மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும், முதுகுல பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கேசியஸ் ட்ரபிள் நிறைய வந்து உங்களுக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் அதிகம்.
சோ எடுத்த உடனே நான் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டேன், நான் ஒரு எம்ஆர்ஐ பண்ணிட்டேன், நான் எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் தெரியாது, அதெல்லாம் நீங்களா நினைச்சுக்கிறது. என்கிட்டயே நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப தலைவலிக்கு நான் போய் ஸ்கேன் பண்ணிட்டுமானோ, சரி எடுத்து வச்சு வீட்லயே போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கோ, என்கிட்ட காட்டாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா தேவையில்லாம நீங்களா இமேஜின் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணுவீங்க. முக்கியமா உங்களுக்கு இருக்கக்கூடியது மிக மிக சாதாரண பிரச்சனையா இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா ஆங்ஸைட்டி இருக்கும். ஆங்ஸைட்டினா பதட்டம், தேவையில்லாத பயம், குழப்பம், மனநிலையில ஒரு தடுமாற்றம், இதுதான் ஆங்ஸைட்டி. இது இருக்கும்போது வயிற்றில் அமிலம் சுரக்கும், அதிகமாக வியர்க்கும், அதிகமாக படபடப்பு இருக்கும், ஒரு நிதானம் கொஞ்சம் தவறும். இதெல்லாம் இருக்கும்போது அங்கங்க வலிக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்களுடைய வலி சின்ன வலியா இருந்தாலும் உங்க மனசு அதை பூதாகரமாக்கி அதை பெரிய விஷயமாக்கி பயப்பட ஆரம்பிக்கும். இதுதான் அடிப்படை காரணம். இதுக்கு இதை நீங்க சரி பண்ணணும்னா முதலாக ஆங்ஸைட்டி இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க ஆக்கிக்கணும். இரண்டாவதாக உங்க வயிற்றுக்கு எந்த மாதிரி உணவுகள் தேவை அப்படின்றத பார்த்து அந்த உணவுகள் ஏற்றுக்கொண்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் பாதி சால்வ் ஆகும். சோ இதை வந்து பேசிக்கா ஒரு சைக்காட்ரி ப்ராப்ளம் நீங்க நினைக்க வேணாம். அண்ட் மோர் ஒரு சைக்காட்ரி மெடிசன் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப தூக்கம் வருதுன்றீங்களே, இதுவும் ஒரு தவறான அபிப்பிராயம். முதலாவதாக அதிகமா விலை கொடுக்குற மருந்து தான் வேலை செய்யும் இல்லை, 20 பைசா மாத்திரையே உங்களுக்கு ஆக்சுவலா போதுமானதா இருக்கும். அண்ட் சைக்காட்ரி மாத்திரைனாவே ஏன் தூக்க மாத்திரை எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறீங்க? இவர் மட்டும் இல்லமா, எல்லாருமே பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் மாத்திரை கொடுத்தா அது தூக்க மாத்திரை ராத்திரில சாப்பிடுங்கன்னு சொல்றதே வந்து ஒரு சௌகரியத்துக்காக. காலங்காத்தால மாத்திரை சாப்பிட்டுனா அவன் வேலைக்கு போற அவசரத்துல மிஸ் பண்ணுவானே, ராத்திரி சாப்பிடுப்பான்னு சொன்னா மாத்திரை சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வருதுன்னு. இந்த மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயங்களோடவே நீங்க அணுகிறதாலேயே உங்களுக்கு மாத்திரைகள் பத்தி, மருந்துகள் பத்தி, மருத்துவம் பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கு. உங்களுக்கு அடிப்படை தேவை உங்க வயிறு சம்பந்தமான விஷயங்களை சரி பண்றது மட்டும் தான். இது சைக்காட்ரியே கிடையாது. ஒரு ஓவியம் போல வெண்மையான மேகங்கள் வானத்துல மிதக்கிறத பார்க்கும்போது வேணா ரொம்ப அழகா இருக்கலாம். ஆனா இருள் சூழும் கார் மேகங்கள் தான் மழை தரும். வாழ்க்கையை சூழும் இருள் விலக மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 044 3063 2994 3042 7777. நம்ம மனதோடு பேசலாம்ல. அடுத்ததா வெங்கடேஷ் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் மேடம். நீங்க என்ன விஷயத்த மனதோடு பேசலாம்ல பகிர்ந்துக்க விரும்புறீங்க? மேடம் என்னுடைய மனசு வந்து ஒரு நிலை இருக்க மாட்டேங்க, ஏதாவது பேசலாம் அப்படியே அழைப்பாயிடும் மேடம் மனசு. வெங்கடேஷ் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சரியா புரியல. நான் ஏதாவது விஷயம் பேசிங்கன்னா மேடம் அடிக்கடிக்கு டென்ஷன் ஆகும். பிளஸ் வந்து மனசு வந்து ஒரு நிலை இல்லைங்க மேடம். நீங்க அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறீங்களா? ஆமாங்க மேடம். வெங்கடேஷ் என்ன வயசு? வணக்கம் சார். என்ன வயசு, என்ன வேலை? சார் எனக்கு 23 வயசு சார். நான் வேலைமா? நான் டிரைவர் சார், கார் டிரைவர். ஓகே. வண்டி ஓட்டும் போதே டென்ஷன் ஆகுதாப்பா? ஆமாங்க சார், அடிக்கடிக்கு டென்ஷன் ஆகுது. ஏதாவது சின்ன விஷயத்துலாம் டென்ஷன் ஆகுது, படபடப்பா இருக்கு. சரிம்மா, டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ற? கோச்சுக்கிறியா? ஆமா சார், ரொம்ப டென்ஷன் ஆகுது, கொஞ்சம் பயமா அதிகமாயிருது. அதனால கொஞ்சம். என்ன விஷயத்துக்கு பயம் வருது? ஏதாவது சொல்லிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா வருது, கொஞ்சம் நினைக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். சரி, பொதுவா நமக்கு பயம், பதட்டம், குழப்பம் இதெல்லாம் வரதுக்கு காரணம் நாம ஏதாவது சரியா பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல தான் ஆரம்பிக்கும். சோ நம்ம செய்யற வேலையை நம்ம கரெக்டா பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம இன்னும் இக்விப் பண்ணிக்கணும், என்னெல்லாம் இன்னும் அதிகமா தகுதியை வளர்த்துக்கணும், திறமையை வளர்த்துக்கணும், எவ்வளவு இன்னும் உன்னிப்பா கவனமா நம்முடைய வேலையை நம்ம செய்ய முடியும்ன்றத பத்தி யோசிச்சாவே பாதிக்கு மேல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எனக்கு அடிக்கடி டென்ஷன் வருது அப்படின்னு திரும்ப திரும்ப நமக்கே நாம சொல்ல ஆரம்பிச்சுட்டா நம்ம சும்மா அப்படியே கேஷுவலா உட்காந்துருப்போம். ஒரு டீ கடையில போய் ஒரு டீ வாங்குவோம். டீ வரத்துக்கு ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னா ஐயோ எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம சொல்லுவோம். சோ டென்ஷன் நாமே நமக்கு ஊட்டிக்கொள்ள ஆரம்பிப்போம். சோ முதல்ல எனக்கு டென்ஷன் வருதுன்ற வார்த்தையை விட்டுருமா. என்ன உனக்கு டென்ஷன் வருதுன்றது இருக்கட்டும், ஆனா எனக்கு டென்ஷன் வந்தா என்ன, இன்னும் ஒரு 10 செகண்ட்ல போயிட போகுது அப்படின்றத மனசுல உள்வாங்கிக்கும். அதுதான் இதை போக்குறதுக்கு முதல் வழி. ரெண்டாவது, என்னென்ன சூழல்ல என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன மாதிரி இடங்கள்ல நமக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடங்கள்ல எப்படி எல்லாம் இதை தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தி யோசிச்சா ஈஸியா இதுல இருந்து வெளில வரலாம். இதுக்கு மருந்து மாத்திரைகள் கூட தேவையில்லை. கொஞ்சம் யோசிச்சா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சா இது வந்துடும். ஓகே வெங்கடேஷ், டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே கூடிய சீக்கிரமாவே சரியா போயிடும். நீங்க அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததா வேலூர்ல இருந்து கோபால் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் கோபால். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க கோபால். ஒண்ணும் நிப்பாட்டிட்டேன்.
ஓகே. அது அடிக்கடிக்கு அதே ஞாபகம் வந்துட்டே இருக்குதுங்க. திரும்ப எப்பனா ஒரு நாள் சேர்ந்தா 2-3 நாள் சாப்பிட ரொம்ப உடம்பு ரொம்ப பஜாராயி போகுது. அடிக்கடிக்கு ஒரு முடிவை செத்து. சரி, ஓகே. நிறுத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? நாங்க சாம்பரம் போன வருஷம் போட்டு எடுத்து ஒரு வருஷத்துக்கு சாம்பத்துல போய் மருந்து சாப்பிட்டேன். அது அந்த ஞாபகம் மட்டும் குறையவே மாட்டேங்குது சார். எப்ப பதிலும் அந்த ஞாபகத்திலே இருக்குது. இப்ப படிக்கட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடுறேன், ஒரு வாரம் சாப்பிடுறேன், உடம்பு ரொம்ப கட்டுது. ரைட்டுப்பா. இப்ப போன மாசம் போய் எங்கேயோ நிறுத்திட்டேன்னு சொல்றல, நீயா நிறுத்தணும் அங்க போனியாமா இல்ல உங்க வீட்டுல எல்லாரும் தொந்தரவு டே நீ நிறுத்திதான் ஆகணும்னு கூட்டிட்டு போனாங்களா? எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டத்துல இருந்து வாழ்த்து வந்தேன். இப்ப நல்லா வாட்டர் சர்வீஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். ஒரு பிஏ ஒரு பொண்ணு, எந்த குறையும் இல்ல. கடன் பிரச்சனை கூட இல்ல. கடன் பிரச்சனை இல்ல. ஹலோ 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 கடன் பிரச்சனை இல்ல, வீடு நிம்மதியா இருக்கு, வாழ்க்கை இன்னும் முன்னைய விட இப்ப பெட்டரா இருக்கு. அப்புறம் இன்னத்துக்கு ஒரு பதட்டம், இன்னத்துக்கு அந்த ஒரு ஆசை. எப்படி அந்த ஆசை வருது? இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட குடிச்சா இன்னும் பெட்டரா இருக்கா? இல்லையே. அப்புறம் ஏன் அந்த ஆசை வருது? வருதா? ஓகே. பொதுவா நிறைய பேருக்கு இந்த மதுவிலிருந்து வெளில வரணும்னு அவங்க போறதை விட அவங்க சுத்தி இருக்கிறவங்க நீ விட்டு தாண்டா ஆகணும், உன்னால தாண்டா இது நாசமா போகுது, குடும்பமே நாசமா போச்சு, எல்லாரும் சேர்ந்து அப்படி 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 பண்றதாலேயே சரி அவங்க அறக்குற மனசோட போவாங்க. இப்படி போறவங்களுக்கு தான் அதுல இருந்து வெளில வருது ரொம்ப சிக்கலா இருக்கும். எனக்கே இது சிச்சி ரொம்ப அசிங்கமா இருக்கு, நீயே வாழ்க்கை இன்னும் மோசமா இருக்கு அப்படின்ற ஃபீலிங்கோட யார் போறாங்களோ அவங்களால ஈஸியா வர முடியும். ஏன்னா வாழ்க்கையின் அசிங்கங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள் அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இந்த மதுவினால் வரக்கூடிய தற்காலிக நிம்மதி, தற்காலிக சந்தோஷங்களை விட இது இன்னும் முக்கியன்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப ஒரு மாசம் முன்னாடி போய் நிறுத்தினேன், ஒரு வருஷம் முன்னாடி போய் நிறுத்தினேன், ஆனா எனக்கு திருப்பி ஆசை வருதுன்னா அவங்க முழு மனத்தோட அதை விடணும்ன்ற எண்ணத்துல இல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு முழுசா அதை நிறுத்துற ஒரு திட்டத்தை விட அதை எவ்வளவு தூரம் கட்டுப்பாட்டுல கொண்டு வருதுன்றதான் முதல் கட்டமா பண்ணணும். நிறைய பேர் ஓவர் நைட் எல்லாத்தையும் நிறுத்திடணும், நாளையில இருந்து குடிக்கூடாது அப்படின்னா நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் முடி தங்கம்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரிதான் ஆயிடும். இன்னைக்கு ராத்திரிக்குன்னு கேட்பாங்க, நாளைக்கு ராத்திரி கேட்பாங்க, நாளைக்கு ராத்திரியும் கேட்பாங்க. கோபால், நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்குள்ள கட்டுப்பாட்டை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால இந்த பழக்கத்தை மறக்க முடியும். டாக்டர், இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களா எனக்கு சைக்காலஜிக்கலா ஏதோ ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது எதனால அப்படி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது? சுத்தி இருக்கிறவங்க சொல்றதுனாலயா இல்ல சில சமயம் அவங்களுக்குள்ளேயே நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு ஃபீல் அவங்களுக்கே வந்துருமா? இப்போ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றது ஒரு காலத்துல அசிங்கமான விஷயமா இருந்தது போக இப்போ அது ஃபேஷனா ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, நான் சைக்காட்ரிஸ்ட் பார்த்தோம்னு ஸ்டைலா வேற சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுடைய சமூக தளங்களை பொறுத்தது. பட் நிறைய பேருக்கு என் மனசுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு சொல்றது காரணம் சின்னதுல இருந்தே. இப்போ இந்த 20 வயசு 25 வயசு ஆட்கள் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு விரிவான ஒரு பார்வை கிடையாது, அதுக்கான அனுபவம் கிடையாது, அதுக்கான உள்வாங்கல் கிடையாது. ஏன்னா அவங்க படிக்கிறது நின்று போச்சு, புக்ஸ் படிக்கிறது இல்ல, செய்திகள் கேட்கறது இல்ல. 16-17 வயசு வரைக்கும் படிக்கிறத தவிர அவங்களுக்கு உலகமே தெரியாத அளவுக்கு அவங்க பூட்டி வைக்கப்படுறாங்க. சோ உலகம் திடீர்னு புதுசா அவங்களை இப்படி தாக்கும் போது ஒரு பிரமிப்பு இருக்கும், பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் பிரச்சனை நினைச்சுக்கிறாங்க. அது பிரச்சனை இல்ல. அவங்களுடைய அறிவு விஸ்தாரம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் பெற்றோர்களும் ஆசிரியர்கள். இப்போ +2 10th ரிசல்ட் வர டைம்னால இததான் நம்ம ஃபியூச்சர்ல போக்கஸ் பண்ணணும். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய இல்ல, என்னைக்குமே அதே பர்சன்டேஜ் தான். ஒரு காலத்துல டிபி எவ்வளவு இருந்தது, லெப்ரசி எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் குறையும். ஏன்னா அதெல்லாம் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஒரு காலத்துல எவ்வளவு பேருக்கு தைராய்டு இருந்ததோ, டயபிட்டிஸ் இருந்ததோ, அதே மாதிரிதான் இன்னைக்கும் சைக்கலாஜிக்கலா டிப்ரெஷன் இருக்கும், ஸ்கிசோஃப்ரினியா எல்லாம் இருக்கும். இது அதிகமாகாது. அடுத்ததான் நம்ம மனதோடு பேசலாம்ல. தஞ்சாவூர்ல இருந்து அனுஷியா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அனுஷியா. வணக்கம் மேடம். நீங்க என்ன விஷயத்த பகிர்ந்துக்க போறீங்கம்மா? என் பேர் அனுஷியா. எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. சொல்லுங்க. 29 வயசு ஆகுது. என் சின்ன வயசுல இருந்தே நான் அதிகமா கோவப்பட மாட்டேன். அதிகமா யாரு கோவம் வராது எனக்கு. சரி. நான் ரொம்ப அமைதியான டைப்பாவே இருந்துட்டேன். அது என்ன சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு இப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க. எங்க அண்ணனும் அமைதியான டைப் தான், என் தங்கச்சி அமைதியான டைப் கிடையாது. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கார என்ன பேசினாலும் நீ என்ன உனக்கு இதே வரமாட்டேங்குது, கோலத்தனமா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனா நான் அமைதியா இருப்பேன். பேசும்போது கோவம் வரும், அனாவசியமா பேசும்போது கோவம் வரும். ஆனா அதை கட்டுப்படுத்திக்குவேன். பதிலுக்கு பேச மாட்டேன், அமைதியா இருந்துருவேன்.
அது மாதிரிதான் என் நாத்தனாரையும் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. 4 வருஷமா பிரிஞ்சுதான் இருந்தோம். இப்ப அவங்களாவே வந்து அன்னைக்கு பேசினால தப்புதான் சொல்லிட்டு வந்து இப்ப திரும்பவும் இது பண்ணிட்டாங்க. இப்ப போயிட்டு வந்தேன். அது வந்து தப்புன்றாங்க எங்கிட்டாருங்க. நீ அன்னைக்கு பேசியிருக்கணும், அவங்க என்ன பேசினாலும் நீ அமைதியா இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கே தோணுது. நான் வந்து கோலத்தனமா இருக்கணும் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்றது? சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறேன். அமைதியா இருக்கிறது வேற, கோழத்தனமா இருக்கிறது வேற. நீ எப்படிமா இருக்க? அமைதியா இருக்கியா, பயந்து போயிருக்கியா? குவைட்டா இருக்கியா? அமைதியா இருக்கா? அமைதியா இருந்தா சந்தோஷப்படணுமா? எந்த பிரச்சனையும் வராது. அது என்ன பிரச்சனை? அதான் கோழத்தனமா இருக்கணும்னு எனக்கு ஒரு டவுட். கோழத்தனமா இருக்கேன்னா எதை பார்த்தாலும் பயம் வரும். ஐயோ இப்படி ஆயிடும்னு நாள் முழுக்க ஒரு நடுக்கம் இருக்கும். வாழ்க்கையில நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு புரியாத ஒரு குழப்பம் இருக்கும். அப்படிலாம் இல்லையா? அமைதியா இருக்கேன்னா ரிலாக்ஸ்டா இருக்கேன்னு அர்த்தம். நீ எப்படிமா இருக்க? பயந்து இருக்கியா? பயப்படலன்னா ஏமா கஷ்டப்படுற? பயப்படாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். ஹலோ, அவங்க வந்து தேவையில்லாம பேசுறாங்க. அப்ப வந்து பேசும்போது எனக்கே கோவம் வர மாட்டேங்குது. கோவம் வரலன்ற நல்ல விஷயமா? கோவம் தான் சண்டை வரும். சண்டை ஒரு நாள்ல நிக்காது, அடுத்த வாரம் இருக்கும், அடுத்த மாசம் இருக்கும், 10 வருஷம் கழிச்சு இன்னொரு ஒரு கல்யாணத்துல அந்த சண்டை வரும். இதெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லது தானே. இதுக்கே வருத்தம்? இல்ல கொஞ்சம் பயமா இருந்தது. இல்லம்மா, கோழைன்றது வேற, பயப்படுறது வேற. கோழைன்றது வந்து அடிப்படையிலேயே அவனுக்கு திறமை இல்லாம, தகுதி இல்லாம, மத்தவங்களை பத்தி சரியான புரிதல் இல்லாம இருக்கிறது தான் கோழைத்தனம். பயம்ன்றது வந்து தன்னுடைய தகுதியை பற்றி தனக்கே நம்பிக்கை இல்லாத விஷயம். அமைதியா இருக்கிறதுன்றது வந்து மற்றவங்களுடைய முட்டாள்தனமான கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்காம, அதை பத்தி கவலைப்படாம, தன் மீது ஒரு நிதானமான ஒரு அமைதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்கு பேர் தான் அமைதியா இருக்கிறது. அமைதியா இருந்தா அதுக்காக பெருமைப்படணுமே தவிர பயப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. யூ கண்டினியூ. இதே மாதிரி இருக்கிறது தான் நல்லதுமா. அனுஷா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க. அடுத்ததா சென்னையில இருந்து சுரேஷ் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் சுரேஷ். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க, நீங்க என்ன விஷயம் பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு ஏஜ் வந்து 30 ஆகுதுங்க. எனக்கு வந்து என்னன்னா பயம் பதட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. என்ன விஷயம்? எல்லா விஷயத்துலயும் வெளியே போக முடியல என்னால. இப்ப வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் டிராவல் பண்றது கூட திடீர்னு போகும்போது எதனா ஆயிடுமோ, திடீர்னு மூச்சு வாங்குமோ, திடீர்னு படபடப்பு அதிகமாகுமோ, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. அது இல்லாம சினிமா பார்க்கும்போது கூட அந்த வயலன்ஸ் சீன் வரும்போது ஒரு பதட்டம் இருக்கு. அதை பார்க்க முடியும் என்னால. அதனால கை கால்லாம் ஷிவரிங் ஆகுது. இப்ப ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அதுல வந்து தூங்கும்போது அந்த கனவுகள் வந்து அதிகமா டிஸ்டர்ப் ஆகுது. இந்த கனவு வரலாமா? தூங்கும்போது கனவு வரலாமா? அது ஒரு டவுட் எனக்கு கேட்கணும். எனக்கு தூங்கும்போது கனவு வரும். எல்லாருக்குமே கனவு வரும், எப்போதுமே வரும், தினமும் வரும். அந்த கனவு ஞாபகம் இருக்கா இல்லையான்றதான் ஆள் ஆளுக்கு மாறுபடும். கனவு வர்றது மட்டுமே தப்பு கிடையாது. ஏன்னா நம்முடைய கனவுகள் எல்லாமே நம்முடைய ஆசைகள் அல்லது அச்சங்களின் ஒரு வித பிரதிபலிப்பா தான் கனவாக வரும். 2வது, 30 வயசுல எனக்கு வெளியில போறதுக்கு பயமா இருக்கு, ஒரு டிராவல் பண்ணும்போது, ஒரு பிரயாணத்தின் போது பயம் இருக்குன்றது வந்து சில பேருக்கு சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரயாணத்தின் போது ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி, ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படின்னு எல்லாருமே சொல்லி தூண்டி விட்ட ஒரு நிகழ்வின் காரணமாக ஐயோ இன்னும் ஒரு ஆன்டிசிபேட்டரி ஆங்ஸைட்டின்னு பேர் இது சில பேருக்கு இருக்கும். இதை வந்து ரொம்ப ஈஸியா வந்து சில பழகுமுறைகளை வச்சு சில எளிய மருந்துகள் மூலமாகவும் நீங்க சரி பண்ணிக்க முடியும். ஆனா இது ஒரு பிரச்சனையா மத்தியானம் 3:30 மணிக்கு நீங்க போன் பண்ணி கேக்குறீங்கன்னா இது அதுக்கு மேல ஏதோ இருக்கு. அண்ட் 3:30 மணிக்கு 30 வயசுல நீங்க என்ன பண்றீங்க? இப்போ டிவி பாக்குறீங்க, வேலைக்கெல்லாம் போலியா? சுரேஷ், வெளியில போக முடியல என்னால. ஏன் வெளியில போக முடியல? என்ன ஆகுது? வெளியில போட்டா திடீர்னு என்ன ஆயிடுமோ கொஞ்சம் பயம். என்ன ஆயிடும்? ஏதோ ஆயிடும். என்ன ஆயிடும்? திடீர்னு அடிக்கடி கொஞ்சம் மூச்சு வாங்குது. இல்லம்மா, இப்ப வெளில போனா என்ன ஆயிடும்? அதான் திடீர்னு எதனா விழுந்துருவோமா, மயக்கம் போட்டு விழுந்துருவோமா? விழுந்திருக்கியாப்பா? இல்ல, இது வரைக்கும் விழுந்தது கிடையாது. போயிட்டு வந்துட்டேன் நான், சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன்பா பயம்? போயிட்டு வந்தாச்சுல. போயிட்டு வந்து பட் லாங் டிராவலிங் மட்டும் திடீர்னு மேரேஜ் பண்றது கூட ஒரு பயமா இருக்கு. திடீர்னு மண்டபத்துல போயிட்டு நிக்கும் போது என்ன ஆயிடுமோன்ற ஒரு பயம் ஃபீலிங் இருக்கு. ஓகே, இது வந்து வெறும் உடம்பு சம்பந்த பயமா தெரியல, உனக்கு ஊமையிலேயே கொஞ்சம் பயம் அதிகம் மாதிரி தான் தெரியுது. அதுக்கு வந்து இந்த 1 நிமிஷம் கேள்வி 2 நிமிஷம் பதில்ல நிச்சயமா தீர்வு கிடையாது. யூ ஹாவ் டு மீட் அ சைக்காட்ரிஸ்ட். நேர்ல போய் பார்த்து முழுசா இதன் பின்னணியில என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துதான் இதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகேவா? சூரியனை விட 10 மடங்கு பெருசா இருக்கிற நட்சத்திரங்கள் கூட
நம்ம கண்ணுக்கு சிறு சிறு புள்ளிகளா தான் தெரியும். காரணம் அவை ரொம்ப தொலைவா இருக்கு. அதே போலதான் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களும் தொலைவிலேயே வச்சிருந்தா அவை சிறியதா தான் தெரியும். இன்னல்கள்ல இருந்து விலகி வர மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0463632994 30427777. அடுத்ததா மனதோடு பேசலாம்ல கோவையில இருந்து பவித்ரா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பவித்ரா. வணக்கம். நீங்க என்ன விஷயத்த பகிர்ந்துக்க போறீங்கம்மா? எனக்கு வயசு 37 ஆச்சு. சரி. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ரீமேரேஜ் பண்ணவர் அவரும் டிவோர்ஸி தான். அவருக்கு குழந்தைகள் எதுவும் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் மேரேஜ்லயும் அவருக்கு ட்ரஸ்ட்ங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த பொண்ணு MSIT படிச்சுட்டேன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் பேசிக்கலி அந்த பொண்ணு DMLT மட்டும்தான் படிச்சிருந்தது. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள், நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வெளியில போய் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம், இல்ல சாப்பிடலன்னு சொன்னா கூட என் வீட்டுக்காருக்கு சாப்பிடலன்னு சொல்லியிருப்பேன். அது கூட அவரு பெருசா எடுத்துப்பாரு. ஆனா அவரு கேட்ட உடனே நான் சொல்லிடுவேன், நீ போய் சாப்பிட்டியா, எங்கேயாவது போனியான்னு கேட்டாருன்னா நானா கன்ஃபியூஸ் பண்ணலன்னா கூட நான் கேட்டப்போ ஆமான்னு சொல்லிடுவேன். இல்ல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், இல்ல நான் பண்ணல அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா ஏதாச்சும் பேசுறப்ப கூட இப்ப என் பொண்ணு பேசினத இது நடந்துச்சு அது நடந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசின அப்படி அந்த விஷயத்த அவர்கிட்ட கன்வே பண்றப்போ இந்த மாதிரி பேசுது, அவங்க அப்பா பேசினாரு அந்த மாதிரி பேசினாருன்னா அவர் நான் போய் சொல்றேன், நான் பேசினதா சொல்லிட்டேங்கிற மாதிரி கேட்டாரு. ஆனா கேட்டப்ப நான் கேட்டேன், நீ பேசினியா, தேன்மொழி பேசினாலான்னு கேட்டப்போ நான் பிராங்கா சொன்னேன், ஆமா இல்ல பாப்பா தான் பேசினா, நான் பேசலன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்ன வரைக்கும் நான் போய் பேசுறாரு. இல்லம்மா, இந்த உன் பாப்பா அந்த தேன்மொழி பேசுனதா சொல்றியம்மா, வேற யார்கிட்டயோ பேசுனத பத்தி சந்தேகப்பட்டு கேக்குறாரா? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு என்னோட வேற ஏதாவது ஒரு மேல் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் கிடையாது. அவருக்கு பேசிக்கலாவே நான் போய் சொல்றேன், செகண்ட் மேரேஜ் பண்றப்பே நான் ஏதோ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். So there is something background behind me for this marriage அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இப்ப நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 2 years ஆச்சு. அவரு ஆக்சுவலா நான் வரப்போ நான் 10 நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுவும் சொன்னேன், நான் உங்களோட கோச்சிட்டோ எப்பயும் வரமாட்டேனோன்னு சொல்லிட்டுலாம் வரல. ஆனா இன்ன வரைக்கும் என்ன திரும்பி அங்க வரவில்ல. இதுக்கு இடையில நான் திரும்பியும் போனேன் அவரை பாக்குறதுக்கு. அப்ப என்ன திருப்பியும் அன்னைக்கு நைட்டே பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா அவரு மேரேஜ் அவர் என்கிட்ட சொன்னாரு, ஹீஸ் டேக்கிங் சைக்காட்ரிக் டேப்லெட், நிறைய டேப்லெட் சாப்பிட்டு இருந்தாரு, கிளோனோட்ரில், பெராக்சிடைன், எக்டிகி நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவராவே நிப்பாட்டிருந்தாரு. இப்ப வெறும் நைட்ல மட்டும் தான் டேப்லெட் சாப்பிட்டு இருக்காரு. இப்ப நம்பவே மாட்டேங்கிறாரு, என்கிட்ட நிறைய டெபாசிட்ஸ் இருக்கு, என் அவ்வளோலாம் எதுவுமே கிடையாது, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு. ஓகேமா, இப்போ உங்க ஹஸ்பண்ட் தேவையில்லாம சந்தேகப்படுறாரு, அதான் விஷயமா? சந்தேகம் இல்ல, he's not trusting me for each and every small thing. சந்தேகம் புரியல. சந்தேகம் என்ன அது ஆக்சுவலா? ட்ரஸ்ட் பண்ணலன்னா என்ன பண்றாரு? ட்ரஸ்ட் பண்ணலன்னா இல்ல நான் போய் சொல்றேன், நான் ஏதோ ஏமாத்துறேன் அவரை வேணும்னே. எந்த விஷயத்துல ஏமாத்துறது? ஹலோ, எந்த விஷயத்துல ஏமாத்துறதா சொல்றாங்க? எந்த விஷயத்துலன்னா நான் அவரை எங்க அவரை என்னோட கண்ட்ரோல் கடியில கொண்டாந்துருவோம்னு நினைக்கிறாரு. அவரு நான் பூஜா தூக்கி வைக்கிறேன்னு சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பணம் இருக்கு, நான் அவர் என்னை ஏமாத்திடுவாருன்னு நினைச்சிட்டு நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஜாயிண்ட் ஃபேமிலியா? இல்ல இல்ல, நாங்க செப்பரேட்டா. நான் இப்ப அவர் கூட இல்ல, கிட்டத்தட்ட 1.5 years ஆச்சு. இருக்கும்போது ஜாயிண்ட் ஃபேமிலியா? இல்ல 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 இல்ல, செப்பரேட் ஃபேமிலி தான். இப்போ உங்க ஹஸ்பண்ட் லிஸ்டா ஒரு சில மருந்துகள் சாப்பிட்டாருன்னு சொன்னீங்கம்மா, அது எந்த மருந்துமே தீவிரமான மனநோய்க்கான, மனச்சிதைவுக்கான, பிறர் நம்பிக்கைக்கான மாத்திரைகள் கிடையாது. அதனால அவருக்கு அந்த மாதிரியான ஒரு மனச்சிதைவு, அதன் மூலமாக வரக்கூடிய சந்தேக மனப்பான்மை மிகுந்த மனப்பிறழ்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ பேசிக்கா உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம். அது தன்னை விட நீ எங்க மேல போயிடுவியோ,
தன் கட்டுக்குள்ள நீ கொண்டு வந்துருவேன்னு பயப்படுறத அந்த காரணத்தினால இருக்கலாமா. அதுக்கு பொதுவா கல்யாணம் ஆன பிறகு நம்ம 2 பேரும் எவ்வளவு தூரம் பேசிக்கிறோம், எவ்வளவு தூரம் வெளிப்படையா இருக்கும், எவ்வளவு தூரம் நம்ம அடுத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சு நடந்துக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் இந்த சந்தேகம் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அடிப்படையில ஏற்கனவே 2 பேருமே ஒரு திருமணத்துல சரியில்லைன்ற முறையில வெளியில வந்தவங்க. அதனால அடுத்த திருமணத்துக்குள்ள போகும்போதே ஒரு வேலை ஏதோ தப்பாகலாமோன்னு ஒரு சின்ன பயத்தோடவே உள்ள நுழையறதுக்கான வாய்ப்புகள் 2 பேருக்குமே இருக்கு. இந்த இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சியோட தான் அந்த திருமணத்தை அணுகி இருக்கணும். 2 பேரும் அந்த மாதிரி அணுகலன்னு தெரியுது. இப்போ என்ன உங்களோட பிரச்சனை என்ன? உங்க திரும்ப ஹஸ்பண்ட் கூட போய் சேரணுமா? ஆமா. சேரணும்னா அவர் என்ன சொல்றாரு அது படி கேளுமா, அவ்வளவுதான் வழி. அவரு இல்ல அது முடியாது இல்ல. அவரு என்கிட்ட நீ போய் சொல்லாத, எல்லா உண்மையும் சொல்லுன்னா எங்க ஒரு உண்மையும் இல்ல. எதை பத்தி உண்மைன்னு கேட்கலாமே, எதை பத்தி எல்லா உண்மையும் நான் இன்ஃபேக்ட் அது கூட சொல்லியாச்சு. நான் என்னன்னு பேசிக்கா மனசுக்குள்ள ஆசைப்பட்டேங்கிறத கூட சொல்லியாச்சு. ஆனாலும் இல்ல உண்மையும் நீ மனசுக்குள்ள ஏதோ நீ வச்சிருக்கிற அப்படின்னா எந்த ஒண்ணுமே இல்ல. நிஜமாவே ஐ நாட் சச் பர்சன். நான் பிராங்கா ஏதாவது இருந்தா பேசிக்கலி என் மனசுல ஏதாவது ஒரு விஷயம்னா கூட என்னாலேயே வச்சுக்க முடியாது. ஓட்ட வாயிருந்தா எல்லாருமே சொல்லுவாங்க ஐ ஜஸ்ட் சேட் எவ்ரிதிங். பட் திரும்ப ஹி சேயிங் நோ யூ ஆர் ஹைடிங் சம்திங், யூ ஆர் ஹைடிங் சம்திங். Very specifically he's saying that நான் ரொம்பவே financially கஷ்டப்பட்டேன். Okay listen, அவர் என்ன சொல்றாரு, you are hiding something, நீ ஏதோ மறைக்கிற. அதான் திரும்ப உன்னை பத்தி சொல்ற குற்றச்சாட்டு. மறைக்கிறேன்னு எதை வச்சுமா சொல்றாங்க? நாம பேசுற விதத்தை வச்சு சொல்லலாம். நம்ம பேசுற விஷயத்தை எவ்வளவு தூரம் சொல்றோம், பாதி முழுங்குறோமா, பேசும்போது வாயில மென்னு முழுங்குறோமா, இத்தனை விஷயம் இருக்கு. சட்டுன்னு ஒருத்தன் நீ மறைக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்படின்னா அந்த ஆள்கிட்டயும் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சோ 2 பேருக்குமே இவ்வளவு சிக்கல் இருக்கும் போது இது எப்படிமா ஒரு டெலிபோன் கான்வர்சேஷன்ல சரி பண்ண முடியும்? உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, உங்களுக்குன்னு சொந்தக்காரங்க இல்லையா? ஆர் உங்க ஏற்கனவே அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் பாக்குறாரு, அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்டே நீங்க போய் பேசலாமே. ஆர் நீங்க 2 பேருமே புதுசா ஒரு ஆள் கிட்ட போலாமே. ஆர் அவர் வரமாட்டேன்னா நீங்களும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போலாமே. நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் பொதுவாகவே என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்ல மீதி மற்ற சைக்காட்ரிஸ்ட் கிட்டையும் என்கிட்ட ப்ராப்ளம் இல்ல அவர்கிட்ட ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட ப்ராப்ளம் இல்லாம கூட இருக்கலாம். பட் இது மட்டுமே விஷயம் இல்ல. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேல இங்க கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. 2 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேல பதில் சொல்றதுக்கான வாய்ப்பும் கிடையாதுன்னும் போது இதுல ஒரு மொத்த வாழ்க்கையை சரி பண்ணவே முடியாது. இது ஒரு திசை காட்டி மட்டும்தானே தவிர இது மொத்த வாழ்க்கைக்கான ஒரு விடை சொல்லும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது. ஒரு மனநல மருத்துவர் அணுகுனா இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு. சின்ன விஷயம், எனக்கு கொஞ்சம் சாப்பிடும் போது தொண்டையில் அடைக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு உடனடி பதில் சொல்லலாம். எனக்கு வாழ்க்கையே முழுங்க முடியல அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏன் முழுங்க முடியல, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி விஷயம். பவித்ரா, நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் பாக்குற மாதிரி ஒரு மனநல மருத்துவர் அணுகுங்க. அவர்கிட்ட நீங்க மனசு விட்டு பேசுங்க. உங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும். அடுத்ததா சென்னையில இருந்து கீதா மனதோடு பேசலாம்ல தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கீதா. கீதா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்தை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு நைட்ல படபடன்னு இருக்கு, மூச்சு வாங்குது. என்னால நிம்மதி தூங்க முடியல. ஒரு கோவில் கூட என்னால போக முடியல. கோயிலுக்கு போனா என்னமோ எனக்கு எனக்கு சாமி வர மாதிரி நான் ஆடிடணும் ஒரு பயம். ஒரு இடத்துல குறி கேட்க முடியல, போய் குறி கேட்டா பயமா இருக்கு. ஏன் குறி கேட்கணும்? இல்ல, ஒரு கோயிலுக்கு போறோம், அங்க கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், கையில காசு இருந்தா உண்டியல்ல போடுறோம், தட்டுல போடுறோம். குறி ஏன் கேட்கணும்? கூட என்னால போக முடியும். குறி கேட்கறதுக்கான அடிப்படை காரணம் என்னமா? பயம் இருக்கு. இருமா, குறி ஏன் கேட்கறோம்னா, ஐயோ நமக்கு இது சரியில்லையே, நமக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை நல்லா இல்லையே, நமக்கு லாட்டரி சீட்டு விழுமா, இந்த மாதிரி முட்டாள்தனமா தான் குறி கேட்கறோம். குறி கேட்கறதுன்றது ஒரு மூட நம்பிக்கை. முதல்ல அது இருக்கக்கூடாது. குறி கேட்கறதுக்கு பயமா இருக்குன்னா மூட நம்பிக்கை பத்தி ஒரு பயமா, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்ன வயசுமா? அது இருக்கு, அது வேற சார், தனி. அது இல்லாம எனக்கு நைட்ல படுக்கும்போது தூக்கம் வரும்போது படபடன்னு வருது, பயங்கர மூச்சு வாங்குது. 40 வயசு ஆகுது சார். ஓகே. சுகர் இருக்கா? சுகர் எதுவும் இல்ல சார். ஓகே. ஆனா திடீர்னு எனக்கு அழையா வருது, பயங்கரமா அழுகுறேன், படபடன்னு வருது, மூச்சு பயங்கரமா வாங்குற மாதிரி இருக்கு. நான் ஃபுல்லா மூச்சு விட முடியாம அப்படியே அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல சார். ராத்திரியில தூக்கம் வரது மட்டும் தான் ஆவற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார். எனக்கு ஏதோ ஆயிடுற மாதிரி எனக்கு அப்படி தோணுது. என்ன ஆயிடுற மாதிரி? செத்து போற மாதிரியா? எனக்கு ஆமா, எனக்கு ஏதோ ஆயிடுற மாதிரி ஆகாது. பேசிக்கா
சில சமயம் நமக்கு சரியான ஜீரணம் ஆகலனா கூட ராத்திரி சரியா தூக்கம் வராது. எப்பவுமே எடுத்தோடனே ஒரு பெரிய காரணத்தை நினைக்காதீங்க. சிம்பிளான காரணத்தினால கூட பிரச்சனைகள் இருக்கலான்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தொடர்ந்து தூக்கம் இல்லாம இருக்கா, ஒரு நாள் இல்லையா, ஒரு வாரம் இல்லையா, இல்ல பல வருஷமா பல மாசமா நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, நம்முடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது தவிர நம்ம வீட்டுல இருக்கிற சூழல் எப்படி, நமக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, வேற ஏதாவது டென்ஷன் நம்ம மண்டையில ஏறுதா, குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா, ஹஸ்பண்டுக்கு நமக்கு உறவு நல்லா இருக்கா, சொந்தக்காரங்களோட சண்டை இருக்கா, எவ்வளவு கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க நினைக்கணும். இத்தனை விஷயத்தையும் நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. இது எதுவுமே இல்லைன்னா அப்பதான் உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படும். இத்தனை பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அதை எப்படி சரி பண்ணலாம் நீங்க யோசிச்சாவே உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். அண்ட் ஏற்கனவே நீங்க குறி சொல்ற ஆள்கிட்ட போற ஒரு மனநிலையில இருக்கீங்க இல்லையா, சோ சிம்பிளா அங்க போய் கை காட்டுறேங்க, இந்த கோடு சரியா இருக்கா, இந்த கட்டத்துல ஜாதகம் சரி இருக்கா, இதை வச்சு நான் தப்பிச்சிடலாமான்னு அந்த தப்பிக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதால ஈஸியான சொல்யூஷன் தான் நீங்க தேடுறீங்க. கரெக்டான சொல்யூஷனை விட முதல்ல உடம்புல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை சரி பண்ண பாருங்க. மூணாவது, இதை மீறி உங்களுக்கு இந்த தூக்கம் சரியில்லைன்னா அப்போ உங்களுக்கு மருந்துகள் தேவை, ஒரு டாக்டரை போய் பாருங்க. ஓகே கீதா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க இதெல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க. அது போக இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். அப்ப உங்களுடைய இந்த படபடப்பு, பயம் இது எல்லாமே குறைகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம மனதோடு பேசலாம்ல சேலம்ல இருந்து ரேணுகா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ரேணுகா. வணக்கம் மேடம். சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்த பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து தானா பேசுற ஒரு பழக்கம் உண்டு. என்னோட யாரும் அதிகமா நெருங்கி பேசணும், என் மனச விட்டு நான் உங்ககிட்ட பேசணும், அன்பா இருக்கணும் ஒரு ஏக்கம் எனக்கு உண்டு. யாரும் என்கிட்ட அப்படி இருந்தது கிடையாது. அதனால எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்கள என் முன்னாடி நிறுத்திக்கிட்டு நான் பேசிக்கிற மாதிரி எனக்கு நானே தானா பேசிக்கிற பழக்கம் என்னோட சின்ன வயசுல இருந்தே இருக்கு, இன்ன வரைக்கும் இருக்கு. எனக்கு 32 வயசு ஆகுறது, இன்ன வரைக்குமே இருக்கு. சில விஷயங்கள் எனக்கு திருமணம் ஆனது எனக்கு பிடிக்காததான் ஆச்சு. ஆனா அதையும் நான் மேற்கொண்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சிக்கிட்டாங்க. என்னால அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த இப்ப ரொம்ப என் மைண்ட் ரொம்ப எதுவும் பண்ணுது. ஒரு விஷயம்னா அது சட்டுன்னு எல்லாம் மறக்க முடிய மாட்டேங்குது. அதையே போட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நைட்ல சரியான முடி தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணு மூடினா கூட அந்த நிகழ்ச்சி தான் முன்னாடி நிக்குது. இப்போ நைட்டு ஒரு பிரச்சனை நடந்தது. நைட்டுன்னா சீரியல் ஒரு பார்க்க, அந்த சீரியல்ல ஒரு இந்த வாணிராணி இந்த சீரியல்ல அந்த கௌதம் அந்த பூஜா அவங்க தப்புல பண்ணிக்கிற அந்த சீனை, அவங்களோட ரேப் பண்ற அந்த சீனை நினைச்சு நான் அவ்வளவு அழுதேன். அது ஏன்னு எனக்கே தெரியல, இப்படி அழுதேன் நானு. நைட் ஃபுல்லா என்னால தூங்கவே முடியல, கண்ணே மூட முடியல. அவங்க அந்த நிகழ்ச்சி முன்னாடி நின்னுட்டே இருக்கு. உங்களோட பிரச்சனை நீங்க தானா பேசிக்கிறீங்க. அது உங்களுக்கு எப்படி போகணும்னா, இல்ல உங்களுக்கு இந்த தேவையில்லாத பயங்கள் இருக்கு, அது எப்படி தீர்வு, அதுதானே உங்க பிரச்சனை? ஆமாங்க. நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். இப்போ சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃபேண்டசி ஃபிகர் வச்சுட்டு அந்த ஃபிகரோட நம்ம உறவாடுறது எல்லாருக்குமே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. அதெல்லாம் ஒரு நோய், அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த பொண்ணுக்கு அந்த ஃபேண்டசி ஃபிகர் அது மட்டும் இப்ப போதாத ஒரு கட்டம் வந்திருக்கு வாழ்க்கையில. அண்ட் ஒரு சினிமா பார்த்துட்டு அழறது, ஒரு நாடகம் பார்த்துட்டு அழறது, அதை நினைச்சு பயப்படுறதுன்றது ரொம்ப காமனான விஷயம். இது இன்னைக்கு இந்த செஞ்சுரியில நடக்கிற விஷயம் மட்டும் இல்லாம காலங்காலமா நடக்கிறது. இதே ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடா கூட அந்த காலத்துல கிரீக்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல கூட யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆழமான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு காட்சி பார்க்கும்போது உங்க மனசுல இருக்கிற உணர்ச்சிகளும் அதோட ஒத்து போய் உங்களுக்கு அழுகையோ கோபமோ வெறுப்போ வரும்போது அதுல ஏன் அந்த உணர்ச்சி வருதுன்றதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சு அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சாவே அதுல இருந்து அந்த பாதிப்புல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். அந்த கத்தார்சிஸ் அதை ஆக்கிக்கலாம். உள்ள இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு வாந்தி எடுக்கிற மாதிரி வெளியில கொட்டிடுற மாதிரியான ஒரு விஷயம் அது. இது ரொம்ப நுணுக்கமா அழகா நீங்க அதை பயன்படுத்திக்க கூடிய விஷயத்த நீங்க பயப்படுறீங்க. ஒரு சினிமா பாக்குறீங்க, அதுக்குள்ள போறீங்க, அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுறீங்க, அதை யூஸ் பண்ணிட்டு உங்க உணர்ச்சிகளை நீங்க ஒரு வடிகால ஆக்கிக்கிறீங்கன்னா அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆனா அதை அப்படியே நிஜம் நம்பாம இது நான் இப்படி பண்ணிட்டேன்ல, நான் ஏன் அழுதேன்,
எனக்கும் இந்த கேரக்டருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இந்த மாதிரி கேரக்டர் என் வாழ்க்கையில இருக்கு நான் நினைக்கிறேன்னா, சிச்சி அது போய் இது நிஜம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை யோசிச்சு சிரிக்க ஆரம்பிச்சு ரிலாக்ஸ்டா அணுகுனீங்கன்னா எல்லா பயமும் போயிடும். எல்லா விஷயத்தையுமே நீங்க அப்படி கொஞ்சம் விலகி நின்று பார்த்துட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். பேசிக்கா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லமா, பயப்பட வேண்டியதில்லை. கடல்ல இருந்து வேகமா எழும் அலைகள் கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வலுவிழந்து மென்மையா நம்ம கால்களை தழுவி செல்றது போல நமக்குள்ள எழும் எல்லா குழப்பங்களும் காலம் செல்ல செல்ல தெளிவு பெறும். குழப்பங்கள் மறைய மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0463063299 30427777. நம்ம மனதோடு பேசலாம்ல. அடுத்ததா சென்னையில இருந்து சுதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சுதா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சுதா. ஒரு क्वेश्चन என்னன்னா, நான் எனக்கு நெகட்டிவ் திங்கிங் இருக்கிற மாதிரி இருக்கு சார். அதாவது பாசிட்டிவா எப்படி நெகட்டிவ்னா என்னன்னா, இப்ப நான் வந்து முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து வீட்டுல இருக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இப்ப நான் வீட்டுல இருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நான் வேலைக்கு போக முடியலையே ஃபீல் பண்றேன். அதே மாதிரி நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் எல்லாமே பண்ணேன். இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவளும் இதே மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்றது. இப்ப நான் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்ட்ரீம்ல திங்க் பண்ணிப்பேன். நான் 10th வந்து நல்ல மார்க் வாங்கினேன் சார். நான் வந்து இப்ப வந்து அப்போ வந்து நான் ஒரு ஃபெயில் ஆயிடுவேணும் அப்படின்னு ஒரு பெசிமிஸ்டிக்கா திங்க் பண்ணிட்டு அப்புறம் நல்ல மார்க் வாங்கும்போது ஹாப்பி ஆகுறது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்கிங்னால நான் ஹாப்பியாவே இருக்க முடியல சார் நிறைய நேரம். இப்ப ஒண்ணு இருந்து வேற எதையாவது இது இல்லையே நம்ம கிட்ட, இது இல்லையே ஒன்னும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது. அவன் வந்து இப்போ நான் ஏதாவது சாய்ஸ் வாங்கி கொடுத்தா கூட ஏமா அது வாங்கி தந்திருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். சோ அவளை வந்து நான் எப்படி கொண்டு வரது, நானும் எப்படி ஹாப்பியா பாசிட்டிவா திங்க் பண்றது, ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையே கிடையாதுமா. உலகத்துல எல்லாருக்குமே உண்டு. எவ்வளவு கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் இருக்காதான்ற ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அந்த இன்னும் எது அப்படின்றது ஆளுக்காள் மாறுபடும், அவ்வளவுதான். சோ அதை வந்து நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் பெரிய காம்ப்ளிகேட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்க வேண்டாம். நான் இப்ப இருக்கிறத விட இன்னும் பெட்டரா இருக்கலாமேன்ற எண்ணம் அப்படின்னு நினைச்சுக்கங்களேன். அப்ப அது பாசிட்டிவ் மாதிரி உங்களுக்கு தோணும். ஆக்சுவலி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி பேட்டரி மாதிரி 2 கார்னர்லாம் கிடையாது எண்ணங்கள்ல நமக்கு பயனுள்ளவை பயன் இல்லாதவை, அவ்வளவுதான். இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற வார்த்தைகளை நீங்க விட்டுருங்க. நெகட்டிவ் சொல்லும் போது ஐயோன்னு ஒரு ஃபீலிங்கோட சொல்றீங்க. பாசிட்டிவ்னா இன்னும் உங்களுக்கு இல்லாத ஒரு டானிக் குடிச்சிட்டு குதிக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. சோ இந்த வார்த்தைகளை விட்டுருங்க. இந்த எண்ணம் வருது, இந்த எண்ணம் பிரயோஜனம் இல்லாத எண்ணம், தேவையில்லாத எண்ணம், இதை நம்ம ஒதுக்கலாம். இந்த மாதிரி மட்டுமே நினைங்க. சின்ன குழந்தைக்கு வந்து ஒன்னு வாங்கி கொடுத்தா எனக்கு அது வேணுமேன்னு கேட்கறது ரொம்ப நார்மல். உங்க வாழ்க்கையும் அப்படிதான். லீவு கிடைச்சாக்கா ஐயோ வேலைக்கு போலாமேன்றீங்க, வேலைக்கு போறதா ஐயோ நான் வீட்டுல இருக்கக்கூடாதான்றீங்க. இது வந்து ரொம்ப காமன். ஏன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கான இது டெக்னிக் உங்களுக்கு இல்ல. பேலன்ஸ் பண்றதுக்கான வழி, நமக்கு பிடிச்ச வேலை செஞ்சா லீவ் எடுக்கலாம், வீட்டுல இருக்கலாம் தோணாது. வேலையே பிடிக்கலையா அப்படின்னா வீட்டுல இருக்கிறது வந்து ரொம்ப நிம்மதி சந்தோஷம்னு தோணும். சோ உங்களுக்கு பேசிக்கா என்ன வேணும்? இப்ப ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஆப்வியஸ்லி சின்ன குழந்தை அது பேசுறத வச்சு பார்த்தா இந்த குழந்தைய வளர்க்கறதா உங்க போக்கஸ்ன்றதால உங்களால இப்ப வேலைக்கு போக முடியல. இந்த குழந்தைய எப்படி வளர்க்கலாம்னா, நீங்க இந்த குழந்தைக்காக உங்க டிவி பாக்குற நேரத்தை, நீங்க சீரியல் பாக்குற நேரத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு மற்ற விஷயம்லாம் கத்துக்குங்க. குழந்தைக்கு குட்டி குட்டி கதைகள் படிச்சு சொல்லுங்க. இந்த கதைகள் மூலமாக அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்ன்றத நீங்க குட்டி குட்டியா சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், குழந்தைக்கும் நிறைய அறிவு விஸ்தாரமா வளரும். இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்க குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், உங்களுக்கும் பொழுது சுவாரஸ்யமாகவும் சுகமாகவும் போகும். ஓகே, நீங்க பயப்படுற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாதுமா. ஜஸ்ட் நல்ல விஷயங்களை பத்தி யோசிங்க, நல்ல கதைகளை படிச்சுட்டு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. சுதா, டாக்டர் சொன்ன அறிவுரைகளை கேட்டீங்க அப்படின்னாலே நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அது எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அடுத்ததா சிவகாசியிலிருந்து அன்புக்கரசி மனதோடு பேசலாம்ல தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அன்புக்கரசி. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சொல்லுமா சார். நான் வந்து டீச்சரா இருக்கேன் சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். தென் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 9 வருஷம் ஆயிட்டு, 9வது வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சாருக்கும் எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவருக்கு எனக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய உண்டு. சோ ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால 2 பேரும் நான் அடிக்கடி ஒரு சில விஷயம் அதிகமான அன்பு இருக்கிறதுனால நான் சொல்றதெல்லாம் நிறைய கேட்கணும்னே அவர்கிட்ட ஆசைப்படுது. சோ அது மாதிரி அவரும் எனக்காகவே நிறைய வாழ்ந்த மாதிரியே இருக்கும். எனக்கு எதுவான வரையும் அப்படிதான் இருந்தது.
நான் தான் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதிகமான இது செஞ்சுதான் ஆகணும், இதுதான் இப்படிதான் அப்படின்ட்டு இருப்பேன். அவர் அதுக்கு ஏத்தாப்புல இருப்பாரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா November 31 எங்களுக்குள்ள ஒன்னும் பிரச்சனையும் இல்ல. அவங்க கொஞ்சம் லேட்டா வர்றதுனால நான் கொஞ்சம் சண்டை போட்டேன். அது சண்டை விடிய அவங்க தூங்காமே இருந்தாங்க. மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன் வரை அந்த இதை அவங்க கொண்டு போயிட்டாங்க. இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னால ஒண்ணுமே பேச முடியல. எதுக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்தாங்க இவங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஒரு மனக்குழப்பமா இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒண்ணுமே இல்ல, அதோட அந்த பின்னாடி உள்ள கஷ்டங்கள் கூட தெரியல. சரி போனா போ அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அமைதியா வந்துட்டேன். அப்போ இருக்க நாட்கள் போக போக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதாவது இவங்க நம்மள பெற்று அப்போ நான் ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்கள பாக்குறேன். என்னை விட்டு பிரிஞ்சுதான் போய் இருக்கிறாங்க. நான் தனியா தான் இருக்கேன். எங்களுக்கு குழந்தைங்களும் இல்ல, தனியா தான் இருக்கேன். அவரை ரோட்ல நான் பாக்குறேன், பைக்ல போயிட்டு இருக்காரு. மனுஷன் நான் பேசுறேன், நான் தான் உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு ஜாதகம் சரியில்லை, நான் உன்னை விட்டு ஒதுங்கிதான் இருக்கணும், அதனால எனக்கு ஒரு 3 வருஷம் நீ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப உறவுகள்ல என்ன இப்படி ஒரு மதிப்பு கொடுத்து நீங்க டைம் கொடுக்கணும்? ஏன்னா இதுவரையும் நான் உங்கள்ட்ட சண்டை போட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சமா இருக்கு. இப்ப என்னால சண்டை போடவும் முடியல. சரின்னு தனிமையா நான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஃபியூச்சரை பத்தி ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால பயமா இருக்கு. எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, அவனை வேண்டாம் தூக்கி எறி அப்படி இப்படிங்கிறாங்க. என்னால முடியாது. எனக்கு என்னோட ஏஜ் 33 சார், அவருக்கு 45. அவர் வேண்டாமா வேணுமா? எனக்கு வேணும் சார். வேண்டான்னு சொல்லிட்டு நான் எப்படி சார் வாழ முடியும்? அது வேற விஷயம். எப்படி வாழ முடியும்ன்றது வேற விஷயம். அவர் வேணும்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவர் அவரை நான் டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் என்ன டார்ச்சர்? என்ன மாதிரி டார்ச்சர்? அதாவது அதான் இது எனக்கு வேணும், இதுன்னா இப்படிதான் செய்யணும், இப்படி இருக்கணும், நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஆனாலும் ஓகே, நான் அதெல்லாம் நிறைய தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அவர் ஜாதகத்துல சரியில்லை, அது உண்மைதான். ஜாதகத்தை அவர் நம்புறாரா? எல்லாருமே நம்புறீங்களா? அவர் மட்டும்தான் நம்புறாரு, நான் நம்பல. ஓகே, ஜாதகத்தை அவர் நம்புறாருன்னா யாராவது ஒரு ஜோசியக்காரன் கிட்ட போய் இந்த ஜாதகத்தை எப்படி சரி பண்ணலான்னு கேட்டு இதுக்கு பரிகாரம் இது பண்ணலான்னு ஒரு கதை சொல்லி ஏமாத்திடலாமே. அது ஏன் பண்ணக்கூடாது? அப்படியெல்லாம் சொன்னேன் சார். அப்படியெல்லாம் இது பண்ணோம். இப்படி ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு அமைதியா போவோம் அப்படின்னா இல்ல, ஒண்ணு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வராரு. எனக்கு இது என்ன கான்செப்ட்ல அவர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன குறை, நீ வேலை பாக்குற, நீ கௌரவமா இரு, அமைதியா இரு, நான் வர நேரம் வருவேன் அப்படிங்கிறாரு. டீச்சர் தானேமா? ஆமா சார். புரியலையா அவர் எப்படி இருக்காருன்னு? இதே மாதிரி ஒரு குழந்தை உங்க கிளாஸ்ல பண்ணா உனக்கு புரியலமா? புரியுது சார். அந்த மாதிரி ஒரு குழந்தையா பாருமா. அந்த குழந்தை எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு யோசிச்சு பாப்பல்லமா? அதே மாதிரி உன் ஹஸ்பண்ட் யோசிச்சு பாரு. அப்படிதான் சார் நான் யோசிச்சு பார்த்துட்டு நான் அமைதியான சூழ்நிலையில இருக்கிறேன். ஓகே, அவருக்கு டைம் கொடுப்போம், நான் அமைதியா போய்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு டைம் கொடுக்கணும்னா 3 வருஷம் டைம் கொடுக்கணும். ஓகேவா? அவர் கணக்குப்படி 3 வருஷம் ஆகும். ஓகே, அதாவது எனக்கு அவர்தான் அப்படிங்கிற நேரத்துல நான் எடுத்துக்கிட்டேன் சார், அந்த டைமிங் எடுத்துக்கிட்டேன், நான் சரின்னு ஏத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இருக்கிற அந்த காலங்கள் ஒவ்வொரு நேரத்துல எனக்கு இப்போ நான் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் நானா தனக்கோட அழுகுறேன். எனக்கு என்ன பயம்னா நம்ம விட்டு அப்படியே ஒதுங்கிடுவாரோ. ஏன்னா நிறைய டீச்சர்ஸோட லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சவங்க சேரவே இல்லைன்ற நிறைய இதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பட்டதுனால நம்மளும் அப்படி பிரியாம போறோம். இந்த பாசங்கள் அப்ப சேர்ற நேரம் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இருக்கு. அப்ப எனக்கு என்னோட சொந்தக்காரங்க சொல்றாங்க, அவன் 3 வருஷம் கழிச்சு அப்புறம் அவன் வயசான காலத்துல அவன் தூக்கி போட போய் அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா என்னால அந்த கருத்தெல்லாம் ஏத்துக்க முடியல சார். இருந்தாலும் மனக்குழப்பத்துல இருந்து நான் வெளியே வரணும். அன்புக்கரசி, உங்க மனக்குழப்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க இப்போ திரும்ப அதே தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேரணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. கூட சேரத்துக்கு ஒரே வழி, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சண்டை போட்டு அந்த வீட்லயே போயிருக்கலாம். சட்டப்படி அந்த வீட்டுல இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்குமா? உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு ரைட் கிடையாது. வீட்டை விட்டு போனா உன் மேல கேஸ் போட்டு தான் உன்னை வெளியே அனுப்ப முடியும். ஓகே, அந்த மாதிரி பண்ற ஆளா தெரியல. ஏன்னா ஜோசியன் ஜாதகம்லாம் அவர் சொல்றதெல்லாம் ஒரு சாக்கு மாதிரி தான் தெரியுது. சோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குனா அவருக்கு வேற வழி கிடையாது. நீ வேணும் வேணான்ற ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி நீ வேண்டான்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாருன்னா அதையும் மீறி அவர் வேணுமான்ற முடிவை நீ எடுத்தாகணுமா. அதை விட்டுட்டு சும்மா நீ உங்க வீட்லயும் அவர் அங்க வீட்லயும் நடுவில் ஒரு ஜாதகம் எல்லாம் சொல்லிட்டு உங்க வீட்டுல ஒரு கதை அவங்க வீட்டுல ஒரு கதை எல்லாம் பேசிட்டு இருந்தா இட்ஸ் நெவர் எண்டிங் ப்ராப்ளம். அண்ட் மோர் ஓவர் ஃபியூச்சர்ல இதே தொடர்ந்து இருந்துரும், நாங்க நிரந்தரமா பிரிஞ்சிருவோன்ற பயம் இருக்குன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு புதுசா வந்திருக்காது மனசுல. இது நிரந்தர பிரிவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் முன்னாடியே உங்க 2 பேர் மனசுல இருந்திருக்கும். சோ இது எவ்வளவு தூரம் சாத்தியம் இல்ல
இது ஒரு கௌரவ பிரச்சனையா இல்ல நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது, நான் கல்லானாலும் கனவேன் அந்த மாதிரி பழைய காலத்து கான்செப்ட்லயே இருக்க போறேன்ற மாதிரி இருந்தா அது வேற விஷயம். அன்புக்கரசி, இப்ப டாக்டர் சொன்ன அறிவுரைகளை நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த பிரச்சனை கண்டிப்பா தீர்த்திடும். நம்ம மனதோடு பேசலாம்ல நம்ம நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே நீங்க பதிலளிச்சீங்க. நன்றி டாக்டர் ருத்ரன். நேயர்களே, வெற்றி அப்படிங்கறது என்ன? பரீட்சையில முதல் மதிப்பெண் வாங்குறதும் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிறதும். உலகம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதை செய்யறது வெற்றி இல்ல. நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி முடிக்கிறது தான் வெற்றி. உலகத்துக்காக வாழாம உங்களுக்காக வாழ பழகினாலே வாழ்க்கைய வெற்றிகரமா வாழ்ந்ததா அர்த்தம். நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிற உரிமைய என்னைக்கு நம்ம கையில எடுத்துக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்குறோம். இனி எண்ணம் போல வாழ, வாழ்க்கை மாற மனதோடு பேசுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.